ஆன்மீக விளக்கங்களை அறிவதற்காக ஆர்வத்துடன் காத்திருக்கும் சம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இதயம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். மெய்யறிவின் ஒளிச்சுடர்களாக வெளிவந்து கொண்டிருக்கின்ற எமது சம்ஸ் ஒலிநாடாக்களின் வரிசையிலே 13வது ஒலிநாடா வெளியீடாக நாம் தருவது வேதம் கூறும் போதம். காத்தான்குடி பத்ரியா ஜும்மா பள்ளிவாயல் மண்டபத்தில் நடைபெற்ற புனித ரஃபியுல் அவ்வல் மௌலித் 8ஆம் நாள் இரவு நிகழ்ச்சியின் போது சம்சுல் உலமா மௌலவி அல்ஹாஜ் ஏ அப்துர் ரவுஃப் மிஸ்பாகி அவர்கள் கலந்து கொண்டு ஆற்றிய ஆன்மீக பேருரை இந்த ஒலிநாடாவில் உங்கள் செவிகளுக்கு வருகின்றது. ஜலாலோடு ஜமாலும் பதியுல் கமாலுமாரி பஅத் கப்லத் ஜலாஹூத் ஜபரூத்தில் பகாவான ஹுவியத்தினால் நஹசிய சற்றுமுன் ஆளினழல் பெற்றடிமை நானினைவுமற்று இவனோ நற்குணம் குடிகொண்ட பாதுஷாவான ஒரு நாளன் மொழித்தீனே. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி தஜல்லா லிஇபாதிஹில் ஆரிஃபீன பிஸிஃபாத்திஹி வஅஸ்மாஇஹி والصلاة والسلام على سيدنا محمد الموسوم بجميع السمات وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் குறித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் சற்குணசீலர் சன்மார்க்க போதகர் சத்திய திருத்தூதர் சர்தார் து ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன வழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தமர்கள் சஹாபா பெருந்தகைகள் நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர்கள் மீதும் மேனிலை கண்ட ஞானி சையதுனா முஹைதீன் அப்துல் காதிருல் ஜீலானி சத்தஸல்லாஹு ஸர்ருல் அஸீஸ் அவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறியபின், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லருளாலும் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தாலும் புனிதமிக்க ரபியுல் அவ்வல் மாதம் இந்த அல் குல்லியத் ரப்பானிய அரபு கல்லூரி மண்டபத்திலே நடைபெற்று வந்த மௌலித் ஷரீப் 8வது தினமாக இன்று நாம் இங்கு வீற்றிருக்கின்றோம். இதுவரையும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை, புகழை, சரித்திரத்தை, அகமிய தத்துவத்தை அரபியில் வாசித்தோம், படித்தோம். ஆனால் அதில் வாசிக்கப்பட்ட விஷயங்கள், விவரங்கள் என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் உங்கள் மத்தியிலே மௌலித் நிகழ்ச்சிக்கு பின்னால் சொல்லப்பட்டு வருகிறது. இன்றும் இன்றைய மௌலித், இன்று ஓதப்பட்ட மௌலிதிலே இடம்பெற்ற ஒரு சில விஷயங்களை பற்றி உங்கள் மத்தியிலே கூறுகிறேன். اللهم صل وسلم على رسولك سيدنا محمد أعلم العالمين وأشرف المرسلين مخزن كنز الوجود ومفتاح خزائن الجود وقبلة الواجد والموجود وصاحب لواء الحمد والمقام المحمود حمامي بروج الملكوت وطاووس حضرة الجبروت ومدرس مسجد اللاهوت ومحبوب الملك الحي الذي لا ينام ولا يموت وصل على جميع الأنبياء والمرسلين وآل كل منهم وصحبهم أجمعين
وسلم عليهم تسليما كثيرا والحمد لله رب العالمين என்று இங்கே எழுதியிருக்கிறார். இதை சுப்ஹான மௌலித் ஓதுகின்ற ஒவ்வொருவரும் சுப்ஹான மௌலிதுடைய சின்ன துஆ என்று ஓதி வருகிறார்கள். உலமாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய, லப்பைகள் என்று சொல்லப்படக்கூடிய அனைவரும், மௌலிது ஓதத் தெரிந்த அனைவரும் இந்த துஆவை வாசிக்கவே செய்கிறார்கள். இந்த துஆவிலே சில சொல்லமைப்புகள் இருக்கின்றன. அந்த சொல்லமைப்பை பார்க்கின்ற பொழுது இன்று வாழக்கூடிய உலமாக்கள் அதை ஓத மாட்டார்கள். காரணம் என்னவெனில், அவர்கள் என்ன கொள்கையை வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த கொள்கைக்கு நேர் மாறான விஷயம் இங்கே சொல்லப்படுகிறது. நாம் என்ன கொள்கை வைத்திருக்கின்றோமோ அதற்கு நேரான கொள்கை இங்கே சொல்லப்படுகிறது. நாம் வைத்திருக்கின்ற கொள்கைக்கு ஏற்றவாறுதான் இங்கே துஆ அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த துஆவினுடைய அமைப்புக்கு ஏற்றவாறுதான் எங்களுடைய கொள்கை அமைந்திருக்கின்றது. ஆனால் இன்று வாழக்கூடிய உலமாக்களில் இந்த கொள்கை, இந்த கருத்து பிழை என்று சொல்கிறார்களே, அவர்கள் சரியான சட்டப்படி இதை ஓதவே கூடாது. ஏனெனில் இதை ஓதுவதினால் ஒருவன் காபிராக போய்விடுவான். அவர்களுடைய சட்டப்படி, அவர்களுடைய விவரப்படி இதை மொழிகின்றவன் காபிராகி விடுவான். அதற்கு நான் விளக்கம் சொல்கிறேன். இந்த துஆவிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்துதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வேற எந்த விஷயமும் இதிலே கிடையாது. அல்லாஹும்ம இறைவா ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக ஸய்யிதினா முஹம்மதின், எங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ ஸலவாத்தும் ஸலாமும் சொல்வாயாக. இந்த துஆவை எழுதிய மனிதன் பெரியார். தான் ரசூலுல்லாஹின் மீது ஸலவாத்து சொல்லாமல் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார், நீ சொல் என்று சொல்லுகிறார். அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான், நீங்கள் சொல்லுங்கள் என்று நான் கட்டளையிட்டு இருக்கிறான். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் வ மலாயிகத்துஹு அவனுடைய மலக்குகளும் யுஸல்லூன அலன் நபிய்யி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வும் ஸலவாத்து சொல்லுகிறான், மலக்குகளும் ஸலவாத்து சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹின் மீது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, ஸல்லூ அலைஹி, நீங்களும் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். வ ஸல்லிமூ தஸ்லீமா, ஸலவாத்தோடு நின்று கொள்ளாமல் சலாமும் சொல்லுங்கள் என்று குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். குர்ஆனுடைய கட்டளைப்படி நாம் அமல் செய்வதாயிருந்தால், குர்ஆன் ஏவுகின்றபடி நாம் நடப்பதாயிருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ரசூல் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். அந்த ரசூலுல்லாஹின் மீது சலாம் சொல்ல வேண்டும். உதாரணமாக முஹம்மது என்ற பெயரை கேட்டோமானால் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி என்று நாம் சொல்லுகிறோம். இது ஸலவாத்து என்று சொல்லப்படுகிறது. உண்மையில் ஸலவாத்து தான். ஆனால் இதனுடைய கருத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுதுதான் ரசூலுல்லாஹுடைய மகத்துவம் விளங்கும். மேலெழுந்த வாரியாக துணிக்கு மேல் சொரிவது போல் சொரிந்தால் ருசிக்காது, உரைக்காது. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி,
இறைவா, அந்த நபிநாதர் மீது நீ சலவாத்தும் சலாமும் சொல்வாயாக. இதுதானே அதனுடைய பொருள். இவ்வளவுதான் அதனுடைய பொருள் என்று உங்கள் மத்தியிலே நான் சொல்லி காட்டினால் உங்களுடைய அறிவு வளர்வதற்கு வழி கிடையாது. உங்களுடைய ஆராய்ச்சி வளர்வதற்கு வழியே இல்லாமல் போய்விடுகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி, இறைவா ரசூலுல்லாஹின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்வாயாக என்று நாம் சொல்லிவிடுகிறோம். இதை ஸலவாத் என்று சொல்லுகிறோம். உலமாக்கள் பள்ளி வாயில்களிலும் மிம்பர் மேடைகளிலும் இதற்கு பொருள் சொல்லுகிற நேரத்தில் எப்படி சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி என்றால் அதனுடைய பொருள், இறைவா அந்த முஹம்மதின் மீது நீ ஸலவாத்தும் ஸலாமும் சொல்வாயாக என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் இவர்களை ஏவ, இவர்கள் அல்லாஹ்வை ஏவுகிறார்கள். சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும். ஸலவாத்தினுடைய பொருளை மட்டும் நாம் அறிந்தால் போதாது, மேலிருந்த வாரியாக மட்டும் வழங்கினால் போதாது. ரசூலுடைய மகத்துவம் எங்களுக்கு உள்ளதால் சற்று உள்ளே நீந்தி பார்த்தால் தான் உள்ளுக்குள்ள பொருளை கண்டுபிடிக்க முடியும். மேல் நீச்சல் அடிக்கின்றவருக்கு கடலின் அடியிலே இருக்கின்ற மாணிக்கம், மரகதம், முத்துக்கள் தெரியுமா? இல்லை. எவன் குழி ஓடுகின்றானோ, எவன் கடலின் உள்ளே சென்று தன்னுடைய தலையை செலுத்தி நீச்சல் அடிக்கின்றானோ அவனுக்குத்தான் கடலின் அடியிலே இருக்கின்ற அதனியங்கள் எல்லாம் தெரியும். இதே போன்று இறைவா அந்த ரசூல் மீது நீ ஸலவாத்தும் ஸலாமும் சொல்வாயாக என்ற பொருளை மட்டும் கூறி அதுதான் பொருள் என்று உணர்ந்து கொள்வது மேல் நீச்சல் அடிப்பது போன்றதாகும். ஏதாவது உள்ளுக்கு இருக்கின்றது தெரியுதா? தெரியவில்லை. உள் நீச்சல் அடிப்பது எவ்வாறு என்றால், சற்றே உள்ளே போங்கள். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி என்றதனுடைய பொருளின் உள்ளே சற்று நீந்தி பாருங்கள். என்ன கிடக்கிறது? முத்துக்கள் கிடக்கின்றன. என்ன பொருள்? நீங்கள் யோசிக்க வேண்டும், நீங்கள் சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிடுகிறான், அந்த நபி மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் என்று. அப்பொழுது நாம் சொல்ல வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி என்று சொல்கிறோம். அவர்கள் மீது நீயே ஸலவாத்தும் ஸலாமும் சொல்வாயாக என்று சொல்கிறோம். நாம் அவனுக்கு கட்டளையிடுகிறோம். செயல்படுவது யார்? நீங்கள் செயல்பட வேண்டும் என்று மனிதர்களுக்கு, இன்சான்களுக்கு, அடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான், ஸலவாத்து சொல்லுங்கள் என்று. இந்த அடியார் என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய கட்டளைக்கு அடிபணிந்து ஸலவாத்து உரைக்க வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி என்று சொல்பவன் ஸலவாத்து உரைக்கின்றானா? இல்லையே. அல்லாஹ்விடத்திலே திருப்பி சொல்கிறான், நீயே ஸலவாத்தும் ஸலாமும் சொல்வாயாக என்று சொல்கிறான். தவிர இவன் ஸலவாத்து உரைக்கவில்லையே. அல்லாஹ் சொன்னதற்கு இவன் திரும்பி அதே விஷயத்தை அவனிடத்திலே சொல்கிறான். எது போல் என்றான், ஒரு எஜமான் தன்னுடைய அடிமையிடம் சொல்லுகிறான், இந்த வேலையை செய் என்று சொல்லுகிறான். இந்த மண்டபத்தை கூட்டிவிடு என்று சொல்லுகிறான். உடனே அவன் கூட்ட வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் எஜமானுடைய சொல்லுக்கு அடிபணிந்தவனாகிறான். இவன் கூட்டாமல், துப்புரவு செய்யாமல், நீயே கூட்டு என்று எஜமானிடத்திலே திருப்பி சொல்வதாயிருந்தால் செயல்படுவது யார்? திருப்பி இந்த அடியான் சொன்னானே, ஆனால் அது எஜமானுடைய கட்டளைக்கு அடிபணிந்ததாகுமா? அடிபணிந்ததாகா? அடிபணிந்ததாகுவதென்றால் உடனே தும்புக்கட்டை எடுத்து அவன் கூட்ட வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் என்று. இவன் சொல்லுகிறான், நீ ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லு என்று இவன் சொல்லுகிறான். இந்த அடியான் நாம் இதற்குள்ளே என்ன இருக்கிறது என்று சிந்தனை பண்ணி பார்க்கிற பொழுதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய அகம்
கண்ணியம், அவருடைய மகத்துவம் விளங்குகிறது. அடியாண்டம் அல்லாஹ் சொன்ன பொழுதோ இந்த அடியான் சொல்லுகிறான், இறைவா, அந்த ரசூல் மீது ஸலவாத்து சொல்வதற்கு நான் தகுதியானவன் அல்ல. அந்த நாயகத்தின் மீது ஸலவாத்து வைப்பதற்கு நான் தகுதியானவன் அல்ல. அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதற்கும் சலாம் சொல்வதற்கும் நீதான் தகுதியானவன். ஆகவே அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. என்னால் சரியாக செய்ய முடியாத அந்த பணியை, அந்த கடமையை சரியான முறையிலே உரிய முறையிலே நிறைவேற்ற முடியாது. ஆகையினால் அதை என்னிடம் ஒப்படைக்காமல் ஒப்புவிக்காமல் நீயே அந்த முஹம்மதின் மீது ஸலவாத்து சொல்வாயாக, நீயே அந்த முஹம்மதின் மீது சலாம் சொல்வாயாக. நான் ஸலவாத்து சொல்வதாயிருந்தால் நான் எந்த அளவு அந்த முஹம்மதை பற்றி அறிந்திருக்கின்றேனோ அந்த அளவு தான் என்னால் சொல்ல முடியும். அந்த முஹம்மதுடைய முழு தன்மைகளையும் என்னால் அறிந்து கொள்ள முடியுமா? முடியாது. நான் சலாம் சொல்வதாயிருந்தால் அந்த முஹம்மதுடைய தன்மையை எந்த அளவு நான் அறிந்திருக்கின்றேனோ அந்த அளவு மனதிலே கருத்திலே கொண்டுதான் அவர்கள் மீது சலாம் சொல்ல முடியும். ஆனால் அவர்கள் மீது நீ ஸலவாத்தும் சலாமும் சொல்வதாயிருந்தால் அவர்களை பற்றி நீ எந்த அளவு அறிந்திருக்கின்றாயோ அந்த அளவு ஸலவாத்து சொல்வாய். எந்த அளவு நீ அவர்களை பற்றி தெரிந்திருக்கின்றாயோ அந்த அளவு சலாமும் சொல்வாய். ஆகையினால் அந்த ரசூல் மீது நான் ஸலவாத்தும் சலாமும் சொல்வதை விட நீ சொல்வதுதான் நேரானது என்று இந்த இன்சான் ஒப்படைக்கின்றான் என்றால் அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்ற இந்த அமைப்பை பாருங்கள். ஸலவாத்து சொல்வதற்கு இமாம்கள் ஆலிமீன்கள் வகுத்து தந்திருக்கின்ற முறையை பாருங்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்கள் மீது ஸலவாத்து சொல்லும்படி குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சொல்கிறீர்கள், எப்படி சொல்ல நாயகமே என்று கேட்டார்கள். அதற்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம என்று சொல்லிக் கொடுத்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே வார்த்தையை தான் சொல்லிக் கொடுத்தார்கள். நான் இங்கே கவனிக்க வேண்டியது என்ன வார்த்தை சொல்லிக் கொடுத்தார்கள் என்று. அல்லாஹும்ம ஸல்லி, இந்த வார்த்தையை தான் சொல்லிக் கொடுத்தார்கள். அவர்கள் சொல்லி இருக்கிறான், கூலு உஸல்லி வ உஸல்லிமு அலா நபியில் கரீம். கூலு, என் மீது எவ்வாறு ஸலவாத்து சொல்வது எப்படி என்று கேட்கிறீர்களா? கூலு, நீங்கள் சொல்லுங்கள், உஸல்லி வ உஸல்லிமு அலா நபியில் கரீம் அலா ரசூலில் அதீம், கண்ணியமிக்க நாயகத்தின் மீது நான் ஸலவாத்தும் சலாமும் சொல்லுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றல்லவா சொல்லி இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை உபயோகிக்கும்படி சொன்னார்களா? அவர்கள் சொல்லிக் கொடுத்த வார்த்தை கூலு அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். இதிலிருந்து விளங்குவது என்ன? எந்த ஒரு இன்சானாலும் சரியான முறையில் அல்லாஹ்வுடைய தரத்துக்கு ஏற்ற முறையில் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல முடியுமா? இவருடைய தரத்துக்கு ஏற்ற முறையில் தான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லலாமே தவிர ஹக்குடைய தரத்துக்கு ஏற்றவாறு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல இவருக்கு முடியாது. காரணம், அவருடைய முழு தரத்தையும் இவரால் தெரிந்து கொள்ள முடியுமா? அவருடைய அம்சங்கள் அனைத்தையும் இவரால் சூழ்ந்து கொள்ள முடியுமா? முடியாது. ஆகையினால் அவருடைய கருத்துக்கு ஏற்றவாறு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல இந்த அடிமைக்கு முடியாது. அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய கருத்துக்கு ஏற்றவாறு அல்லாஹும்ம உஸல்லி வ உஸல்லிமு என்று சொல்ல இவருக்கு முடியாது. ஆகையினால் தான் அந்த ரசூலுடைய மகத்துவத்தை என்னால் இவ்வளவு என்று கணிக்க முடியாது. நீயே அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல் என்று சாட்டி விடுகிறார். இங்கேயும் அதைத்தான் எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் ஆலமில் ஆலமீன். அறிஞர்களுக்கெல்லாம் தலையாகிய அறிஞர்
மனிதன். கடைசி மனிதன் யார்? சூர் ஊதப்படுகின்ற நேரத்தில் யார் பிறக்கின்றாரோ அவர்தான் கடைசி மனிதன். அவர் எந்த நாட்டிலே பிறப்பார்? சைனாவிலே பிறப்பார் அந்த மனிதன். இந்த உலகத்திலே கடைசியாக பிறக்கின்ற ஒரு மனிதர், மனித இனத்திலே வருகின்ற ஒருவர் சைனாவிலே பிறப்பார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் மனிதர்கள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றார்கள், மரணித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இவர்களிலே எத்தனையோ பட்டதாரிகள், எத்தனையோ அறிஞர்கள், எத்தனையோ மேதைகள், எத்தனையோ மகான்கள் வந்து போய்விட்டார்கள், இன்னும் வர இருக்கின்றார்கள், இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார். ஆதம் தோன்றிய காலத்திலிருந்து சைனாவில் தோன்றுமானே கடைசி மனிதன், அதற்கு இடைப்பட்ட காலத்தில் தோன்றிய அத்தனை கோடானு கோடி மக்களிலும் தலை சிறந்த அறிஞன் யார் என்று இந்த உலகத்திடத்திலே ஒரு கேள்வி கேட்டால் இந்த உலகமே பதில் சொல்லும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் தலை சிறந்த அறிஞர். அவர்களை மிஞ்சிய அறிஞர் யாருமே கிடையாது. இதற்கு பின்னால் பிறக்க மாட்டார்களா? பிறக்கவும் மாட்டார்கள், பிறக்கவும் இல்லை, இப்பொழுதும் இல்லை. அத்தகைய அறிவு அவர்களுக்கு எவ்வாறு ஏற்பட்டது என்று நீங்கள் சிந்திக்க தேவையில்லை. நேற்றிடமும் முந்தானிடமும் நான் பொதுப்படையாக சொல்லி இருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னில் இருக்கின்ற என்ன என்ன தன்மைகள் எல்லாம் அவனில் இருந்தனவோ அத்தனை தன்மையை கொண்டும் தஜல்லியானான் இந்த முஹம்மது என்ற கண்ணாடியிலே. அத்தனை அஸ்மா சிபாத்துக்களை கொண்டும் இந்த முஹம்மது என்ற மாணவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியானான், தஜல்லியானான். அப்படியானால் சம்பூர்ணோதயம் மதஹபுல் அஸம்மு பூரண கண்ணாடி என்ற பெயரை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றிருப்பதினால் அவர்களில் அங்கே ஏதாவது குறை இருக்க முடியுமா? குறை இருந்தால் பூரண கண்ணாடி என்ற பெயர் சொல்ல முடியாது. அல்லாஹ் தஆலாவுடைய அறிவு எத்தகையது? அதற்கு கணக்கு இருக்கிறதா? சஹஸ்ரசமா, பூமிக்கு கீழே உள்ளதையும் அறிவான், வானத்திற்கு சந்திர மண்டலத்திற்கு சூரிய மண்டலத்திற்கு மேலால் உள்ளதையும் அவன் அறிவான், அரசில் உள்ளதையும் அறிவான், கூசில் உள்ளதையும் அறிவான். அதுதான் அவனுடைய அறிவு. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது தெரியாதவர்களாக இருப்பார்களா, தெரிந்தவர்களாக இருப்பார்களா? தெரிந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும். இல்லாது போனால் அவர்களுக்கு மதஹபுல் அஸம்மு சம்பூரணோதயம் பூரண கண்ணாடி என்ற பெயர் வர முடியாது. ஏதாவது ஒரு குறைபாடு இருந்திருந்தால் பூரணம் என்ற சொல்லை பாதிக்க முடியுமா? முடியாது. எந்த வகையிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைந்தவர்கள் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருநாமங்களில் ஆலிம், அறிஞன், அவனுடைய அறிவு இன்னொருவரால் அவனுக்கு வழங்கப்பட்ட அறிவல்ல. அந்த அறிவு தன்னுடைய நாட்டுக்கு தானாக உண்டான அறிவு. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே இருக்கின்ற அறிவு அல்லாஹ்வினால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அறிவு. இவர்களுடைய நாட்டிலே தனக்கு தானாக உண்டான அறிவல்ல. அவ்வாறு ஒருவன் நம்பினால் அல்லாஹ்வுடைய அறிவை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அறிவையும் ஒன்றாக்கி விட்டான். ஒன்றாக முடியுமா? முடியாது. காரணம் என்ன? அது தனக்கு தானே உண்டான அறிவு. இறைவனுடைய அறிவு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அறிவு தனக்கு தானாக உண்டானது அல்ல, அவனால் வழங்கப்பட்டது. அதற்கும் இதற்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவில் இருந்துதான் உலகத்தில் வந்த மேதைகள் எந்த பெரியாரை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த புதுவை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த ரவுலை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் அனைவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கடலில் இருந்து ஒரு சில அறிவு துளிகளை பெற்று மக்களுக்கு இறைத்தவர்களேதான். இமாம் பூசீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புர்தாவிலே சொல்லுகிறார்கள்,
وكلهم من رسول الله ملتبس غرق من البحر او رشف من الديم. كلهم உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் சரி, இறுதி மனிதனாக சைனாவிலே தோன்றுவானே அவனாக இருந்தாலும் சரி, அத்தனை மக்களும் முல்தமிசுன் மின் ரசூலில்லாஹ் وكلهم من رسول الله ملتمسون. அத்தனை மக்களும் ரசூலுல்லாஹில் நின்று தான் எடுத்தார்கள். எதை எடுத்தார்கள்? அள்ளி எடுத்துக் கொண்டார்களா? கடலில் நின்றும் ஒரு சிறங்கையை, கடலில் நின்றும் ஒரு பிடியை எடுத்துக் கொண்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் கடைசி மனிதன் வரை தோன்றிய அத்தனை மக்களும் எடுத்தது ஒரு பிடிதான். அதைத்தான் பங்கு வைத்துக் கொண்டார்கள். கடல் அங்கே இருக்கிறது. ஒரு பிடி எடுபட்டதினால் கடலில் குறைவு இருக்குமா? கடலில் குறைந்து விடாது. கடல் கடலாகவே இருக்கிறது. கடலில் இருந்து ஒரு சிவங்கை ஒரு பிடியை எடுத்துக் கொண்டார்கள். அதாவது முஹம்மது என்ற அறிவு கடலில் இருந்து ஒரு பிடி அறிவை பெற்றுக் கொண்டார்கள். அல்லது மழை துளிகளை பெற்றுக் கொண்டார்கள். மழை பெய்கின்ற பொழுது சில துளிகள் கையிலே விழுகிறது. அதுபோன்று முஹம்மது என்ற அந்த அறிவினும் மழையிலிருந்து ஒரு சில துளிகளை உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் பெற்றுக் கொண்டார்கள். ஆகையினால் உலகத்திலே தோன்றிய அத்தனை அறிஞர்களிலும் ஆகவே சிறந்த அறிஞர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத்தான் இந்த மௌலிதிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், அஅலமில் ஆலமீன், அறிஞர்களில் எல்லாம் மிக மேலான அறிஞர். எந்த வகையிலே என்பதைத்தான் யோசிக்க வேண்டும். அரபு மதரசாக்களுக்கு போய் படித்தார்களா? அரபு கல்லூரிகளுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று கல்விகளை பெற்றார்களா? அல்லது வேறு ஒரு சேரிடத்திலே அல்லது உஸ்தாதிடத்திலே ஒரு ஆசிரியரிடத்திலே கல்வித்தவர்ந்து கல்விகளை பெற்றார்களா? எந்த ஒரு பள்ளிக்கூடத்துக்கும் போனதாக சரித்திரம் கிடையாது. எந்த ஒரு கல்லூரிக்கு போனதாக சரித்திரம் இல்லை. எந்த ஒரு சேகரத்திலே கல்வித்தவர்களாக வரலாறு இல்லை. எந்த ஒரு ஆசிரியரிடத்திலும் அலிப் என்ற அட்சரத்தை கூட கற்றதாக சரித்திரமே கிடையாது. ஆனால் இந்த வகையிலே கற்றுக்கொள்ளாமல் பாடசாலைகளுக்கு சென்று, அரபு கல்லூரிகளுக்கு சென்று, பள்ளிக்கூடங்களுக்கு சென்று, ஷேக்வாரிடத்திலே சென்று, ஆசிரியரிடத்திலே சென்று அறிவை பெற்றுக் கொள்ளாமல் அறிஞனாக இருந்தார்கள். தரசிறந்த அறிஞனாக இருந்தார்கள். அப்படியானால் அவர்களுடைய ஆசிரியன் யார்? அவருடைய ஷேக் யார்? அவருடைய உஸ்தாது யார்? அவருடைய மாஸ்டர் யார்? அல்லாஹ்தான் முஹம்மது என்ற மாணவனுடைய ஆசிரியர். அல்லாஹ்தான் முஹம்மது என்ற மாணவனுடைய தாலிபுடைய உஸ்தாதும் ஷேகும். அந்த ஷேகிடத்திலே இருந்து பெற்ற கல்வி எவ்வாறாயிருக்கும்? அந்த உஸ்தாதிடத்திலே இருந்து பெற்ற கல்வி எவ்வாறாயிருக்கும்? அளவு இருக்குமா? இல்லை. எவ்வாறு அந்த அறிவு கிடைத்தது? அல்லாஹ் என்ற உஸ்தாதிடமிருந்து, அல்லாஹ் என்ற ஷேகிடமிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவுகள் எல்லாம் எவ்வாறு வெளிவந்தன? ஜிப்ரீல் கொண்டு வந்து கொடுத்தது மட்டும்தான் அறிவு. அந்த வகையில் மட்டும்தான் ரசூலுல்லாஹ் அறிவை பெற்றார்கள். ஜிப்ரீலும் கொண்டு வந்து கொடுத்தார்கள் மக்களுக்காக. மக்களுக்கு என்ன என்ன சொல்ல வேண்டுமோ, மக்களுக்கு என்ன என்ன கட்டளைகள் இட வேண்டுமோ, ஏவல் விளக்கல், ஹராம் ஹலால், இந்த விவரங்களை வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்களுக்காக, மனுகுலத்துக்காக, மனிதர்களுக்காக ரசூலுல்லாஹிடத்திலே வந்து சொல்லிக் கொடுத்தார்கள். அதுவும் அல்லாஹ்விடத்திலே இருந்து பெற்ற அறிவுதான். இது அல்லாமல் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே காண்கிறார்கள். கனவிலே எத்தனையோ வகையான அறிவுகளை பெறுகிறார்கள். ருக்யல் அன்பியாஇ வஹ்யுன், நபிமார்கள்
செய்திகளை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் அல்லவா? எந்த உருவத்திலே வந்தார்? மனித உருவத்திலே வந்தவர் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு மலக்கு, இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு மலக்கு. அந்த மலக்குக்கு மனிதனுடைய உருவத்திலே வர முடியும் என்றால் அந்த மலக்கை படைத்த அல்லாஹ்வுக்கு ஏன் மனித உருவத்திலே வர முடியாது? ஒரு சிருஷ்டிக்கு அப்படி ஒரு கோலத்திலே வர முடியும் என்றால், ஒரு படைப்புக்கும் அப்படி தோன்ற முடியும் என்றால், அந்த படைப்பையும் படைத்தவனான அல்லாஹ்வுக்கு ஏன் மனித உருவத்திலே வர முடியாது? சஹீஹான ஹதீஸ், புகாரி ஹதீஸ், முஸ்லிமிலே ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ்கள் தெளிவாக தந்து கொண்டிருக்கின்றன. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வாறு படைக்கப்பட்டவர்கள்? ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். 2 இறகுகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான், இறக்கைகளை கொடுத்திருக்கிறான். ஒவ்வொரு இறக்கையிலும் எத்தனை இறகுகள் இருக்கின்றன? கோடிக்கணக்கான இறகுகளை உடைய 2 இறக்கைகளை கொடுத்திருக்கிறான் இறைவன் மாணவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் மாணவர் ஜிப்ரீல் தான் வருகிறார் என்று. இருப்பவர்களுக்கு தெரியுமா? இருப்பவர்கள் எல்லாம் பார்த்துவிட்டு கல்வி என்ற சாரதி வருகிறார். ஜிப்ரீல் என்பது இருப்பவர்களுக்கு தெரியாது. ஏதாவது ஒளியினால் வந்தால் இருப்பவர்கள் எல்லாம் விழிப்பார்கள், என்னடா ஒளியொன்று வருகிறது, இது என்ன? மக்களிடத்திலே வரக்கூடியவர் மக்களுடைய கோலத்திலானே வர வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித இனத்தை சேர்ந்தவர்கள். மனித இனத்திலேதான் மாணவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வர வேண்டும். ஆகையினால் ஜஹியத்துல் கல்வி என்ற மனிதனுடைய உருவத்தை பெற்றார்கள் மாணவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இதை யாராலும் மறக்க முடியுமா? யாராலும் இதை இன்கார் பண்ண முடியுமா? முடியாது. அல்லாஹ் தஆலா முஹம்மதுடைய உருவத்திலே வந்தான். அல்லாஹ் தஆலா சிருஷ்டியுடைய உருவத்திலே வந்திருக்கின்றான் என்பதை மறுக்கின்றார்களே, அறிவில்லாமல் அது பொய் என்று சொல்கிறார்களே, அவர்களிடத்துல ஆட்களை புடிச்சு வச்சு கேளுங்க. ஹபீப் இல்லுங்க. அல்லாஹ் தஆலா முஹம்மதுடைய உருவத்தில் வரவில்லை, அல்லாஹ் தஆலா சிருஷ்டியுடைய உருவத்திலே வரவில்லை என்றுதானே சொல்கிறீர்கள். அதுதானே உங்களுடைய நம்பிக்கை. ஏன் நம்பி அந்த அல்லாஹ்வுக்கு அப்படி வர முடியாதா என்று கேட்டு பாருங்க. முடியாது என்றால் அவன் யார்? ஏழாதவன். ஏழாதவனை வற்பண்டு வச்சுக்கிட்டு வணங்கலாமா? அவனுக்குத்தான் ஏழாது. எப்படி வர ஏழாது? மனிதனுடைய உருவத்திலே அல்லது இந்த கடலுடைய உருவத்திலே அல்லது இந்த பிரபஞ்சத்துடைய உருவத்திலே அவருக்கு வர முடியாது. அவர் யாரா போய்விட்டார்? ஏழாதவனா போய்விட்டார். ஏழாதவனை எங்களுடைய வற்பண்டு வைத்து வணங்க முடியுமா? அவனுக்கு உரிய வேண்டிய சிவத்திலே ஒன்று ஆதில் சக்தி உள்ளவன், சக்தி மிக்கவன். எதற்கு சக்தி மிக்கவன்? இந்த உலகத்தை நீ இல்லாமல் போ என்றால் தமிழ் முடியாயிருக்கும். அப்படி வல்லமை உள்ள நாயன் அவன் மனித உருவத்தில் வருவதற்கு சக்தி இல்லாதவன் என்றால் அல்லாஹ்வுடைய சிவத்திலே ஒன்றை நம்பாதவனாகலாம். என்ன சிவத்து? ஆதியும் சக்தி உள்ளவன் என்ற சிவத்து அவனுக்கு இல்லை என்று நம்புகிறான். அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டிய ஒரு சிவத்தை இல்லை என்று நம்புவது யார்? ஈமானிலே குறைபாடு உள்ளவன் தான். என்ன குறைபாடு? ஈமானே இல்லாதவன் தான். அவன் சக்தி உள்ளவன், விரும்பிய தூரத்திலே வர முடியும். அவனிடத்திலே கேட்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு மனித உருவத்திலே அல்லது முஹம்மதுடைய உருவத்திலே வர முடியாது என்றால் அவன் இயலாதவனாகிறானே, அப்படி ஒரு தன்மை அவனுக்கு ஏற்பட முடியுமா என்று கேட்க வேண்டும். இன்னும் ஒன்றை கேட்க வேண்டும். மாணவர் ஜிப்ரீல் யார்? அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பா? அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் மாணவர் ஜிப்ரீல். மாணவர் ஜிப்ரீலுக்கு மனித உருவம் எடுத்து வர முடியும் என்று இருந்தால் அவருக்கென்று
இது ஒரு படைப்பு, இறைவனுடைய சிருஷ்டிகளில் ஒரு சிருஷ்டி. ஏன் அந்த ஜிப்ரீலையும் படைத்த இறைவன் இவ்வாறு வர முடியாது? வந்ததினால் ஏற்கனவே இருந்தது அழிந்து போய்விட்டதா? அழிந்து போனால் மாணவர் ஜிப்ரீலை வைக்கலாம். தன்னுடைய இயற்கையான ஒளியினாலான அந்த அமைப்பிலிருந்து மனித உருவம் பெற்று மஸ்ஜிது நபவிக்குள்ளே வந்தார்களே, அந்த நேரத்தில் அவருடைய இயற்கையான அந்த ஒளியினாலான உருவம் அழிந்து மண்ணோடு மண்ணா போய்விட்டதா? அது அறியவில்லையா? அழிந்து மண்ணோடு மண்ணா போய்விட்டது என்றால் மஸ்ஜிது நபவிக்குள்ளே வந்த மாணவர் ஜிப்ரீல் அங்கேதான் இருக்க வேண்டும். போக முடியாது, கூடில்லை, அழிந்து விட்டது. போக முடியாது. நாயகத்திலே வருகிறார்கள், வழியை கொடுக்கிறார்கள், பின்னால் போய்விடுகிறார்கள். ஏற்கனவே இருந்த உருவம் அழிந்து மண்ணுடன் மண்ணாகித்தான் அந்த ஜிப்ரீல் இந்த சஹாபியுடைய மனிதனுடைய உருவத்தை பெற்றார் என்று இருந்தால் திரும்ப அவர் போக முடியுமா? போக முடியாது. இங்கேதான் நிற்க வேண்டிய நிலை ஏற்படும். அவர் போய்விடுகிறார். பின்னால் தான் ஏற்கனவே இருந்த உருவ அமைப்பிலே ஒளியினாலான அமைப்பை பெற்று விடுகிறார் என்றால் ஏற்கனவே இருந்த அமைப்பு மாறாமல், மாறுபடாமல், அழியாமல், பேதகப்படாமல், மாறாமல், அழியாமல், பேதகப்படாமல் அது இருந்தாலே இருக்க இப்படியும் ஒரு கோலத்திலே வர அவர் சக்தி பெற்றவர், கொடுக்கப்பட்டவர். இவர் சக்தி கொடுக்கப்பட்டவராயிருந்தால் அந்த சக்தி எங்கிருந்து கொடுக்கப்பட்டது? ஹக்கிலே இருந்து கொடுக்கப்பட்டது. கொடுத்த ஹக்குக்கு அப்படி வர முடியுமா? முடியாதா? இதில் என்ன சந்தேகம் இருக்கிறது சகோதரர்களே? இதை எதற்காக நான் சொன்னேன்? ஆதமில் ஆதமீன் அஷ்ரஃபில் முர்சலீன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதமுல் ஆதமீன், அறிஞர்களுக்கெல்லாம் அறிஞர். எப்படி அறிவை பெற்றார்? மாணவர் ஜிப்ரீல் மூலமாக இப்படியும் பெற்றார்கள். இந்த இடத்திலேதான் மாணவர் ஜிப்ரீலுடைய சமாச்சாரத்தை நான் சொன்னேன். இதை எதற்காக சொன்னேன்? ஒரு சிலருடைய மூளைக்கு தட்டுப்படாமல் இருக்கலாம். அல்லாஹ் தஆலா முஹம்மதுடைய உருவத்தில் வந்தான் என்றால் ஏற்கனவே அவன் இருந்த உருவம் மாறுபட்டு அழிந்து தொலைந்து போய்விட வேண்டுமே? இல்லை, அவன் முஹம்மதாக ஒளியாவதற்கு முன்னாலும் இந்த பிரபஞ்சமாக ஒளியாகுவதற்கு முன்னாலும் எவ்வாறு இருந்தானோ அவ்வாறுதான் இன்றும் இருக்கிறான், என்றும் இருப்பான். குறை, மாற்றம், அழிவு எதுவுமே அந்த ஒளிவுக்கு ஏற்பட மாட்டாது, அந்த நாட்டுக்கு ஏற்பட மாட்டாது. அவ்வாறு இருந்தும் அவ்வாறு இருந்தும் பற்பல விதமான நாமரூபங்களிலே தஜல்லியாகி இருக்கிறான். நாமரூபங்களிலே தஜல்லியாக ஆனதினால் ஏற்கனவே இருந்த நிலையில் மாற்றம் ஏற்பட்டதா? இல்லை. புகழ் ஆன கமாக்கான எவ்வாறு இருந்தானோ அவ்வாறுதான் இன்றும் இருக்கிறான். அதே போல மாணவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹிடத்திலே வஹ்யை ஒரு தடவையாக கொண்டு வந்தார்கள், பல தடவைகளிலே கொண்டு வந்திருக்கிறார். பல தடவைகளிலும் 2 முறை மாணவர் ஜிப்ரீலுடைய இயற்கையான உருவத்திலே அவர்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிருக்கிறார். கண்டு வலுப்படைந்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், உன்னுடைய வெளிப்பாடும் பெருமை என்ன, உன்னுடைய வெளிப்பாட்டின் தத்துவம் என்ன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியந்திருக்கிறார்கள். ஆச்சரியமாக சொல்லி இருக்கின்றார்கள். அவ்வளவு வலுப்பமிக்க ஒரு படைப்புத்தான் மாணவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 2 தடவை என்றும் 3 தடவை என்றும் ரிவாயத்துக்கள் பலவிதமாக வந்துள்ளன. எப்படியோ 2-3 தடவைகளில் மட்டும்தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாணவர் ஜிப்ரீலை அவருடைய இயற்கையான ஒரு அமைப்பிலே கண்டிருக்கிறார்கள். மற்ற நேரங்களிலெல்லாம் கண்டது
ஒரு சஹாபியுடைய உருவத்திலே தான் கண்டார். சஹாபாக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருப்பார்கள். நாயகத்தோடு ஜஹியத்துல் கல்வியும் அங்கே இருந்தால் ஜஹியத்துல் கல்வியுடைய உருவத்திலே வருவார்களா? வரமாட்டார். ஏன்? ஜஹியத்துல் கல்வி என்பவர்தான் அங்கே இருக்கிறாரே. வந்தவுடன் இருந்தவர்களுக்கெல்லாம் தெரிய வந்துவிடும், என்ன 2 ஜஹியத்துல் கல்வி, வந்திருப்பவர் இன்னார்வா என்பது வழங்கிக் கொள்வார். ஆகையினால் எந்த சபையில் ஜஹியத்துல் கல்வி இல்லையோ அந்த சபையிலே ஜிப்ரீல் வரும் பொழுது ஜஹியத்துல் கல்வியுடைய தூரத்திலே வருவார், ஜஹியத்துல் கல்வியுடைய உருவத்திலே வருவார். வானவர் ஜிப்ரீல் ஜஹியத்துல் கல்வியும் இருந்தாரே, ஆனால் வேறு ஒரு உருவத்திலே வருவார். அது யாருடைய உருவமாக இருந்தாலும் சரி. முஸ்லிமிலே அதில் வருகிறது, உங்களுக்கு தெரியும். அதை நான் பேச வரவில்லை, அதை பேசினால் நேரம் நின்றுவிடும். அது பொயிண்டை மட்டும் சொல்கிறேன். ஒரு தரம் நபியுல்லாஹ்விடத்திலே ஒருவர் வந்தார். திடீரென்று வெள்ள ஆடை, அழகான உடல், முடிகள் எல்லாம் நன்றாக கருத்த முடி, ஆடையிலே அழுக்கில்லை, ஆடை மடியவில்லை. பக்கத்து ரூமிலே அப்பொழுது நான் குளித்து விட்டு புத்தாடையை உடுத்து விட்டு வருவது போல் வந்தார். வந்தவுடன் இருந்தவர்கள் எல்லாம் யார் இது என்று பார்த்தார்கள். அந்த ஊர்வாசியாக இருந்தால் இருப்பவர்களுக்கு தெரியுமா இல்லையா? ஒருவருக்கும் தெரியாத அவர் யார் என்று. அப்படியானால் அவர் அந்த ஊர்வாசியா? இல்லை. எனவே வெளியூர்வாசியாக இருந்தால் இப்பொழுது அவர் பிளேன்லே பறந்து வந்தால் ஷர்ட் கசங்காது, ஐன் குலையாது, அழுக்கப்படாது. அந்த பிரயாணம் எப்படி இருந்தது? ஒட்டகத்திலே, கதையிலே, குதிரையிலே, கோவேர் கதையிலே பிரயாணம் செய்திருக்கிறார்கள். அப்படி வந்த ஒரு மனிதனின் ஆடை கசங்கி இருக்கும், அழுக்கு படிந்திருக்கும். அப்படியும் இல்லை. ஆச்சரியமா இருக்குமா இல்லையா? உதாரணமாக இந்த சபைக்கு திடீரென்று ஒரு மனிதன் வருகிறார் வைத்துக் கொள்வோம். அப்பதான் குளிச்சு மன்னானிடமிருந்து டோனியிடம் இருந்து எடுத்த உடையை அப்பொழுது நான் போட்டுக்கொண்டு இந்த பக்கத்து ரூமில் இருந்து வந்திருக்கிறது போல இருக்கார் ஆள். அப்பதான் குளிச்சு மன்னானிடமிருந்து டோனியிடம் இருந்து எடுத்த உடையை அப்பொழுது நான் போட்டுக்கொண்டு இந்த பக்கத்து ரூமில் இருந்து வந்திருக்கிறது போல இருக்கார் ஆள். இந்த ஒரு ஆள் அல்ல. நாம் என்ன நினைப்போம்? இவர் இந்த ஊரால் அல்ல, வெளியூரால் தான். ஆனால் இவர் எங்கேயாவது காத்தாங்குடிக்கு ஆயுத வீட்டையாவது வந்து தங்கி அங்கதான் குளிச்சிட்டு இந்த உடைகள் எல்லாம் மாற்றிக்கொண்டு இப்பதான் வருகிறார் என்றுதான் நினைப்போம். அப்படி சூழலும் அங்கே இல்லை. ஆகவே புதுமையாக இருந்தது. வந்த மனிதன் ரசூலுல்லாஹ்விடத்திலே சில கேள்விகளை கேட்டார். நபி அவர்கள் உடை சொன்னார்கள். கடைசியிலே போய்விட்டார். ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், இப்பொழுது வந்த போன மனிதனை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். இருந்தவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே எங்களுக்கு தெரியாது என்றார். ஜிப்ரீலு வதாக்கும் யுஅல்லிமக்கும் உமூர தீனிக்கும். இவர்தான் வானவர் ஜிப்ரீல், உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு படித்துத் தர வந்தார். அங்கே விஷயம் இருக்கிறது, புட்டு சொல்லக்கூடிய விஷயமும் இருக்கிறது, புட்டு காட்ட முடியாத சமாச்சாரங்களும் உள்ளே இருக்கின்றன. ஜிப்ரீலு அதாக்கும் லியுஅல்லிமக்கும் உமூர தீனிக்கும். உங்களுடைய மார்க்கத்தின் கர்மத்தை உங்களுக்கு படித்து தர வந்தார். நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கும் மார்க்கமும் இல்லை, படிப்பும் தேவையில்லையோ? கேள்வி ஒன்றிருக்கிறது அல்லவா? சரி, சொல்லிவிட்டு போனவுடன் நபி அவர்கள் இப்படி சொன்னார்கள். சொன்னபொழுதுதான் தெரிந்தது இருந்தவர்களுக்கு, இவர் ஜிப்ரீல் அல்லவா? சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. ஜிப்ரீல் ஒளியினால் படைக்கப்பட்டவர். மனித உருவம் எடுத்து மனித உருவத்திலே இங்கே வந்ததினால் என்ன கொலை நடந்தது? தௌஹீத் ஏதாவது உடைபட்டு விட்டதா? ஈமான் ஏதாவது உடைபட்டு விட்டதா? என்ன கொலை நடக்கின்றது? குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் ஏதாவது ஏற்பட்டு விடுகிறதா? இல்லை. சரி, ஜிப்ரீல் தன்னுடைய இயற்கையான உருவம் கொண்டிருக்க மனித உருவத்திலே வந்ததினால் ஒன்றுமே நடக்கவில்லை என்றால் அல்லாஹ் தஆலா எப்படி என்று வர்ணிப்பை இல்லாத ஒருவன் கட்டை
நெட்டையா, கருப்பனா, வெள்ளையனா, சிவப்பனா, எப்படியானவன் என்ற கட்டுப்பாடு அற்ற ஒருவன் ஒரு மனிதனுடைய உருவத்திலே அல்லது ஒரு பொருளுடைய உருவத்திலே வருவதால் தவறியதற்கு ஏதாவது பிழை ஏற்படுகிறதா? ஈமானுக்கு ஏதாவது மாற்றம் ஏற்படுகிறதா? குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு ஏதாவது மாற்றம் ஏற்படுகிறதா? குர்ஆன்ல எங்கேயாவது ஒரு இடத்துல அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்று சொல்லி இருந்தா நாம எல்லாம் வாய போத்திட்டு போவோம். 1666 ஆயிரத்திருக்கிறதல்லமா, இதுல எங்கேயாவது சொல்லி இருக்கிறானா? ஒரு ஆயத்துல அல்ல ஒரு ஆயத்தினுடைய ஒரு பகுதியில சும்மா லேசா உப்பு காட்டுறா போல சோட்டுக்கு லேசா காட்டிட்டு போயிருக்கிறானா? உருவம் இல்ல பயனுக்கு என்று எங்கே காட்டி இருக்கான்? நீங்க யோசனை பண்ணுவீங்க, அப்படி இல்லை என்றுதான் நீங்க சொல்றீங்க. இந்த உலமாக்கள் எல்லாம் பிடிச்சி நிக்கானுங்களே, எத்தனை பிடிச்சி நிக்கானுகள் என்று கேட்பீங்க. பிடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அது வெறித்தகம். நிழலை பாம்பென்று நம்பிக்கொண்டு நிற்கின்றான். வெளிச்சம் நூழ்ந்தால் சூரியன் மறைந்தால் தான் நிழலை எல்லாம் பாம்பென்று நம்பிக்கொண்டிருக்கிறேன். ஒருவன் பாதையிலே நிற்கிறான், இன்னொருவன் வந்து கேட்கிறான், என்னடா நிற்கிறது? பாம்பு விளக்கு நிற்கிறான். இவன் இந்த பாம்பு விளக்கு நிற்கிறான்னு சொல்லி இவன் பார்த்தான், பக்கத்திலே இருக்கின்ற வேலி கம்புடைய நிழல் அடிக்கிறது ரோட்டுக்கு. புத்திக்காரன் இதத்தான் மேற்படியாம் பாம்பன் நெச்சி நிற்காரு. இந்த நிழல் அப்படியே இருந்துருமா? இல்லை, லைட் நோண்டால் நிழல் போய்விடும். இவன் நிக்காம ரொம்ப கவனமாக நின்றுக்கப்பா, அது குடையும் பாம்பு கடிச்சு போட்டு மட்டும் அவன் போயிட்டான். விஷயத்தை சொல்லல, விஷயத்தை சொல்லலாமா? சொல்ல ஏமாற்றணும் கொஞ்ச நாளைக்கு. ஆகையினால அவன் சொல்லல, இவரும் பாம்பு விளக்கு என்று நின்றான். 10:30 மணியா போச்சு. கணவன் சொன்னான், வெளியாய் 10 நூற்று உள்ள கொஞ்சாடியை கூப்பிட்டு சொன்னான், 100 பாம்பு காணல. என்ன மழையண்டா, நான் உலக்க மழையன் இத பாம்பன் என்ன சீத்தல் வாழ்ந்திருக்கிறேன், நிழல்லவா? அது போன்று அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்கு. அதை பிடிச்சிட்டுதான் நிற்கிறார்கள், ஒன்றும் இல்லை. அது நிழல், பாம்பல்ல, கடிக்காது. நாம் பயப்பட வேண்டுமா? பாம்பென்றால் பயப்பட வேண்டும். நிழல் வாழ்க்கையை வைத்து மிதித்துக் கொண்டு போகலாமே. அது நிழல் என்பது எமக்கு தெரியும். ஆனால் அவர்கள் அதை பாம்பென்று கருதி கொண்டிருக்கிறார். விஷயம் விளங்கவில்லை. இவ்வளவுதான். சரி, எனவே அங்குள்ள சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மாணவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்படி வந்தார்கள். ஓயல் அம்பியாயி வஹி, அதைத்தான் நான் சொன்னேன். ஓயல் அம்பியாயி, நபிமார்கள் காணக்கூடிய கனவுகள் எல்லாம் என்ன? வஹி. அது வஹிதான். வஹி என்றால் அது அறிவா இல்லையா? குப்பை தொட்டியில போற சாமானா வஹி இல்லை. மாணிக்கம் எடுத்துக்கொண்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி எத்தனையோ அறிவுகளை பெற்றிருக்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய நித்திரையிலே காணக்கூடிய கனவின் மூலமாக வரக்கூடியவைகள் அனைத்துமே வஹி. ஆகையினால் அந்த வகையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவை பெற்றிருக்கிறார். இந்த தப்லீக் லீடர் இருக்கிறாரே, யார்? இல்லாஸ் என்ற தப்லீக் லீடர். இவர் யாரு? உங்களுக்கு தெரியுமா இவரை பற்றி? இவர் யாரு என்பதற்கு என்னிடத்திலே ஆதாரம் இருக்கிறது. நீங்க கேட்டாலும் நான் சொல்வேன், அல்லது தப்லீக் லீடர்கள் வந்து கேட்டாலும் நான் சொல்வேன். என்ன ஆதாரம் தெரியுமா? அந்த இல்யாஸ் என்ற ஆசாமி நித்திரை செய்வாராம். சில நாளையில சில கனவுகள் தெரியும் தானே, நமக்கும் கனவு தெரியுதானே. நாம நாளையில் எழும்பி பிள்ளைகளை கூப்பிட்டு அல்லது மனைவி மக்களை கூப்பிட்டு இரவு எனக்கு வழி வந்தது நான் சொல்றேன். கனவு முடிஞ்சு
எனவே எனக்கு தூக்கமில்லாமல் போகக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டால் உடனே என்னை டாக்டரிடத்திலே கொண்டு போய் எங்களுடைய அமீருக்கு, எங்களுடைய தலைவருக்கு தூக்கம் வருவதாக இல்லை, தூக்கத்துக்கு ஏதாவது மருந்து கொடுங்கள் என்று சொல்லுங்கள். டாக்டர் தூக்கத்துக்கு மருந்து தருவான், நான் நித்திரை செய்வேன். நித்திரை செய்தால் கனவு காண்பேன். கனவு கண்டால் அறுவடை அதாரிவு உங்கள் மத்தியிலே சொல்வேன். இது நான் என்னுடைய கருத்து. தப்லீக் ஜமாஅத்தோட கோபத்திலையும் என்ன சொல்றாங்கடா நீங்க நினைக்கிறீங்க? தப்லீக் ஜமாஅத்துல சேர்ந்திருந்தா தான் பொய்யத் நிறைய அதை எதிர்த்தா பொய்யத் நிறையாது. உள்ளதை சொல்றேன். யாரு வந்து கேட்டாலும் கிதாபு இருக்கின்றார் தம்பி, நான் பேச தேவையில்லை, கிதாபு பேசும். நீயே பார்த்து மாற்றித்து அதில் உள்ளதை சொல் என்று கொடுப்பதற்கு ஆதாரம் கைவசம் இருக்கிறது. சரி, அம்மாவை சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், வைத்தியரிடம் கொண்டு போய் அவன் குளிகை மருந்துகள் வந்து நான் பாவித்து தூங்கியதும் உண்டு, அதன் மூலம் போய் வந்ததும் உண்டு. சில நேரங்களில் தூக்கம் வராவிட்டால் நான் நல்ல குளிரான எண்ணெய்களை எடுத்து தலையிலே வைத்து தூக்கத்தை உண்டாக்கிக் கொள்வேன். எந்த நேரமும் படுக்கலாமா? இரும மாடு படுக்கிறா போல தூக்கத்தை குறைக்க சொல்லித்தான் இந்த தெரிவி வெள்ளை தூக்கத்தை ஏற்படுத்தி படு என்று இருக்கிறதா? இல்லை சகோதரர்களே, அப்படி கிடையாது. இஸ்லாமிய தத்துவமே இல்லை. இந்த தபலீக்கின் இஸ்லாமியராகிய இல்யாசி என்பவர் சொல்லுகிறார். எங்கே சொல்கிறார்? அவர் சொன்னது யாராவது தான் அறி வச்சுதான் இல்ல, அவருடைய கிதாபிலே அவர் சொல்லுகிறார். அவர் எழுதிய கிதாபிலே தான் இந்த கதையை சொல்லுகிறார். எப்படி மறக்க முடியும்? யாருக்காவது இங்கார் பண்ண முடியுமா? இல்லை. அது போன்றல்ல நபிமாருடைய கனவு. நபிமார்கள் காணக்கூடிய கனவு எத்தகையது? அது வழிதான். அதன் மூலமாகவும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றிருக்கின்றார்கள். அடுத்ததாக அலவில் ஆலமீன் வஅஷ்ரஃபில் முர்ஸலீன், ரசூல்மார்களில் அனைவர்களிலும் சிறந்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தனை ரசூல்மார்கள் எத்தனை பேர்? ரசூல்மார்கள் 313 பேர். 313 பேரில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒருவர். அத்தனை பேர்களிலும் சிறந்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் சிறந்தவர்கள் தெரியுமா? எத்தனையோ வகையில் சிறந்தவர்கள். டெல்லியுடைய புறத்தினால் சிறந்தவர்கள். எல்லா நபிமார்களையும் விடவும் அத்தாராவுடைய வெளிப்பாட்டை பெற்றதால் சிறந்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, வேறு வகையிலும் சிறப்புடையவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் முஅஜிசாத்துகளை எடுத்து பாருங்கள். மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டவர்கள் எடுத்து பாருங்கள். அதிலும் தரம் வேறு, தரம் வித்தியாசமாக இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய கவுமுகளுக்கும் தண்ணீர் தேவைப்பட்ட நேரத்திலே, தாகம் ஏற்பட்ட நேரத்திலே தண்ணீர் வேண்டும் என்று கேட்டார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இறைவன் என்ன சொன்னான்? மூசாவே, கையிலே கம்பு இருக்கிறோம் அல்லவா, ஆனால் அந்த கல்லை அடி, அந்த கல்லில் அடி, கல்லை புழக்கும், அதிலிருந்து தண்ணீர் ஒளியே வரும். இவருக்கு அசாக்கல் ஹஜர் அடித்தார்கள். 12 ஊற்றுக்கண்கள் அதிலிருந்து வந்தன. தண்ணீர் வந்தது, குளித்து விட்டார்கள். இது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்து காட்டிய முஅஜிஸத், அற்புதம். எது அற்புதம்? மலையிலிருந்து தண்ணீர் வந்தது அற்புதம் அல்லவா? கல்லிலிருந்து தண்ணீர் வருவதாக இருந்தால் எவ்வளவு பெரிய அற்புதம். அற்புதமாகவே மதுரையிலே மலையிலே இருந்து தண்ணீர் வருகிறது. நுழையாவிலே மலையிலே இருந்து தண்ணீர் வருகிறது. மதுரையிலே கல்லிலே இருந்து தண்ணீர் வருகிறது. நுழையாவிலே போய் மலையிலே ஏறி பாருங்கள். மலையிலே என்ன இருக்கிறது? குளம் இருக்கிறது. சிறிய குளம் மலையிலே கல்லிலே இருக்கிறது. மண்ணா இருக்கு, தனி கல்லில தண்ணி இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிஸத். அது தண்ணி வந்த முஅஜிஸத் இல்லை. கம்பினால் கல்லை அடித்து தண்ணி வந்தது முஅஜிஸத் தான். கல்லிலிருந்து தண்ணீர் வருவது முஅஜிஸத் அல்ல. அது இயற்கையாக என்ன செய்யும்?
வந்து கொண்டிருக்கிறது. கம்பால் அடித்து கல்லிலே இருந்து தண்ணீர் வருவதாக இருந்தால் அது அற்புதம் தான். ஆனால் அந்த அற்புதத்தை விட அஷ்ரஃபுல் முர்ஸலீனாகிய மூசாவை விட எத்தனையோ தரஜாவிலே உயர்ந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய சஹாபாக்களுக்கும் நீர் தேவைப்பட்ட பொழுது என்ன செய்தார்கள்? ஏதாவது தண்ணி இருக்கிறதா என்று கேட்டார்கள். ஆம், கொஞ்சம் போல இருக்கிறது நாயகமே, ஒரு பாத்திரத்திலே ஊற்றி கொண்டு வாருங்கள் என்றார்கள். ஒரு துருத்தியிலே ஊற்றி கொண்டு போய் கொடுத்தார்கள். உடனே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குள்ளே தங்களுடைய கையை விட்டார்கள். சுழந்து வந்து கொண்டிருந்தது. தோல் பையை முதலி தண்ணீர் வழிந்து இரண்டு இடமெல்லாம் தண்ணீரோடு ஆரம்பித்தது. வெளியே கையை எடுத்தார்கள். ஒவ்வொரு இடுக்கில் இருந்தும் ஊற்றுக்கண்கள் உண்டாகி தண்ணீர் வழிந்து கொண்டிருக்கிறது. மண்ணிலே இருந்து தண்ணீர் வருவதாயிருந்தால் அது அதிசயம்தான். கல்லிலே இருந்து வருவது அதிசயம் அல்ல. மனிதனுடைய கையிலே இருந்து, மனிதனுடைய சரீரத்திலே இருந்து ஊற்றுக்கண் போன்று நீர் ஊற்றாக ஆடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாயிருந்தால் அது விசேஷம்தான். அப்படியானால் அஷ்ரஃபுல் முர்ஸலீன் ரசூலுல்லாஹ்வுக்கெல்லாம் சிறந்த நாயகத்துக்கு நபிமார்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டதை விட விசேஷமான மோசத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அஷ்ரஃபுல் முர்ஸலீன் மஹ்ஸனி கன்ஸில் வுஜூத், மஹ்ஸனி கன்ஸில் வுஜூத், வுஜூது என்ற பொக்கிஷம், வுஜூது என்ற பொக்கிஷத்தின் களஞ்சியம். மஹ்ஸன் என்றால் களஞ்சியம், குதம் என்கிறார்களே, நெற்குதம், நெற்களஞ்சியம். வுஜூது என்ற பொக்கிஷத்தின் களஞ்சியம், அங்கதான் வுஜூது இருக்கிறது. களஞ்சியத்துக்குள்ளான ஜாமான் தெரியும், ரோட்ல நடக்கும். தேவையான ஒரு களஞ்சியத்தின் கதவை திறந்து பொருட்களை எடுத்துக் கொள்ளலாம். அங்கேதான் வுஜூது இருக்கிறது. உங்களுக்கும் வுஜூது இருக்கிறது, எனக்கும் வுஜூது இருக்கிறது. இதோ இருக்கின்ற இந்த போராட்டத்துக்கும் வுஜூது இருக்கிறது. ஆனால் இவைகளுக்கு வுஜூது இருந்தாலும் இவைகளுடைய வுஜூதெல்லாம் இந்த வுஜூதினுடைய வழிபாடு, அத்தாலாவுடைய வுஜூதின் வழிபாடுகளே தான். ஆனால் சகலவிதமான வுஜூதுகளுடைய குலமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களஞ்சியமாக இருந்தார்கள். அங்கே இருந்துதான் வுஜூது போக வேண்டும். அனல் காசிம் வல்லாஹு யுதி வஅனல் காசிம், வல்லாஹு யுதி, அல்லாஹ் தரான், வஅனல் காசிம், நான் பங்கு வைக்கிறேன். அல்லாஹ் தருகிறான், நான் பங்கு வைக்கிறேன். இன்று நாம் ஒரு முதல் தண்ணீர் குடிப்பதாயிருந்தாலும் சரி, தாயினுடைய மடியிலே இருக்கின்ற சிறு பிள்ளை அவனுடைய மார்பிலே ஒரு சொட்டு பால் வைப்பதாயிருந்தாலும் சரி, அது எங்கே இருந்துதான் வர வேண்டும்? ரசூலுல்லாஹில் இருந்துதான் வர வேண்டும். இல்லாது போனால் ஒரு சொட்டு பாலை சுவைக்கவும் முடியாது, நாம் ஒரு உடல் நீரை குடிக்கவும் முடியாது. காரணம், அல்லாஹ் தஆலா சகல பொக்கிஷங்களையும் யாருடைய கையிலே கொடுத்து விட்டான்? அல்லாஹ் யுதி அத ரசூல், அல்லாஹ் கொடுப்பவன் ரசூலுக்கு கொடுத்தான். அனல் காசிம் யக்ஸிமு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பங்கு வைக்கிறாருக்கு இவருக்கு இவ்வளவு போகுது, இவருக்கு இவ்வளவு போகுதுங்கிற தெரியாது. மொத்தமாக கொடுத்தவருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பங்கு வைக்கிறவருக்கு விவரம் தெரியும். நான் என்ன செய்துவிட்டேன்? என்னுடைய அவசர களஞ்சியத்திலே 20-30 பொட்டியில பணத்தாண்டி இந்த ஹபீப் இதை பங்கு வச்சிருங்க ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி என்று கொடுத்து விட்டேன். பங்கு வைக்கின்றவர் ஆட்களுக்கு ஏற்ற விதமாகத்தானே பங்கு வைப்பார். ஒவ்வொருவரையும் பார்த்து அவருக்கு 50% கொடுக்கிறாருக்கு 50%, பொட்டியில தக்காத்து காட்ட வச்சு 50%, 25%, 10% என்று பங்கு வைக்கிறார்களே. இதே போல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு எப்படி உணவு கொடுக்க வேண்டும், யாருக்கு என்ன வகையிலே கொடுக்க வேண்டும், யாருக்கு என்ன நேரத்தில் எப்படி கொடுக்க வேண்டும், சகலம் தான். உணவை மட்டும் நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். உணவை மட்டும் அல்லது நாம் குடிக்கக்கூடிய குடிவகைகளை மட்டும் தான் ரசூலுல்லாஹ் பங்கு வைத்து தருகிறார்கள் என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. எதையுமே நாயகம் ஸல்லல்லாஹு
உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால் அங்கிருந்து விடுபட வேண்டும். சைனாவிலே இன்று ஒரு பிள்ளை பிறக்கிறது என்றிருந்தால் அந்த பிள்ளையுடைய உஜூத் எங்கிருந்து விடுபட்டிருக்க வேண்டும்? அந்த கவனியத்துக்குள்ளே இருந்தால் விடுபட்டிருக்க வேண்டும். காத்தாங்குடியிலே ஆனால் புரட்சியிலே ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் சிறப்பில்லாமல் பொருளை எடுக்க முடியுமா? வீட்டுக்குள்ளே இருக்கின்ற பொருளை எடுப்பதா இருந்தால் சிறப்பு அவசியம். அத்தாருடைய உஜூது என்ற அல்லது ஜூது என்ற மாளிகையின் சிறப்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பை எடுத்துத்தான் அங்குள்ள பொருட்களை எடுக்க வேண்டும். இல்லாது போனால் எடுக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆகவே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம்தான் எதையும் பெற்றுக் கொள்ளலாம். இல்லாது போனால் பெற்றுக் கொள்ள முடியாது. அப்படியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எங்களுக்கு உஜூது பிச்சையை வழங்கியவர்கள். யார்? எங்களுக்கு உஜூத் என்ற பிச்சையை தாடாவுடன் இருந்து இவனுக்கும் ஒரு உஜூதை கொடு, இந்த அப்துல்லா என்று ஒருவனுக்கு உஜூதை கொடுத்து அப்படி ஒரு ஆள உலகத்தில் வெளியாக்கி பல இன்ப சுகங்களை அனுபவிக்கக்கூடிய மாதிரி செய் என்று கேட்டவர்கள் யார்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு பிச்சை வாங்கி தந்திருக்கிறார். நாம பிச்சை வாங்கி தந்தவர்கள் யார்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கிருந்து வாங்கி தந்தார்கள்? அக்குடைய உஜூதிலே இருந்து வாங்கி தந்தார்கள். இந்த உஜூதை இது பிச்சை, அல்லாஹ் பிச்சை, அல்லாஹ் போட்ட பிச்சை, அல்லாஹ் பரிசு, அல்லாஹ் போட்ட பிச்சையாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். யார் மூலம் இந்த உஜூதி என்ற பிச்சை கிடைத்திருக்கிறது? ரசூல் மூலம். ரசூல் இல்லை என்றால் இந்த உஜூது கிடைக்க முடியுமா? சரி, உனக்கு உஜூது கிடைத்தது அந்த ரசூல் மூலமாக. கடலுக்கு உஜூது கிடைத்தது, மலைக்கு உஜூது கிடைத்தது, பிரபஞ்சத்துக்கு உஜூது கிடைத்தது என்றால் ரசூலுல்லாஹினால் லௌலாக லௌலாக லமா கலக்துல் அஃலாக. முஹம்மதே உங்களை படைக்கவில்லை ஆனால் பிரபஞ்சத்தையே நான் படைத்திருக்க மாட்டேன். அப்படியானால் பிரபஞ்சத்தின் உஜூதை பெற்றுக் கொடுத்தவர்கள் நீங்களே தான். நீங்கள் கேட்கவில்லையானால் நான் கொடுத்திருக்க மாட்டேன். மதனி கந்தில் உஜூத் உமிஸ்தாய் ஹதாயினில் ஜூத் வக்ரிபத்தில் வாஜிதி வல் மௌஜூத். சரியா வாசமா மாட்டப்படுகிறது. சாதாரண வரையில் அல்ல. என்ன வலை? மாயவலை. மாயாவலையிலே மீன் மாட்டிக்கொண்டது. லேசில விச்சிட்டு போகுமா மாயவலைய? வாஜிதி வல் மௌஜூத். நான் சும்மா கேட்கிறேன். ஹதீஸ் சொல்றது கொஞ்சம் நீ பாடி கொடு. ஒருவன் ஒரு மனுஷன் அவன் சொல்றான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எங்களுக்கு கிபிலாவாக இருக்கிறார்கள் என்று சொன்னான். சரியா இல்லையா? சரி, எங்களுக்கு ஒரு முன்னிலையா கிபிலாண்டா என்ன? ஒரு முன்னோடியாக ஒரு முன்னிலையாக இருக்கிறார்கள் என்று சொல்றான். ரைட், சரி என்று ஏற்றுக்கொள்வோம். இன்னொருவன் சொல்றான், எங்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முன்னோடிய கிபிலா, அதே போல அல்லாஹ் தஆலாவுக்கும் கிபிலா அந்த நாயகம் தான். என்ன செய்யணும்? அவன் உடனே பத்வாட வேண்டும். முழுத்ததன் உடனே பத்வாட வேணும். அது யார் சேர்ந்தாலும் சரிதான், மலையிலிருந்து சேர்ந்தொழினாலும் சரிதான், உலகங்கள் சேர்ந்தொழினாலும் சரிதான். அப்படி ஒருத்தன் சொன்னாங்க உடனே பத்வாடுவோம். ஏன்? அல்லாஹ் தஆலாவுக்கு நாயகம் எப்படி கிபிலாவா இருக்கிறார்? நாயகத்துக்கு கிபிலா அல்லாஹ். ரைட், பேச்சு சரி. நாயகத்துக்கு கிபிலா அல்லாஹ், எங்களுக்கு கிபிலா நாயகம். அதை ஏற்றுக்கொள்ளலாம். காரணம், எங்களை விட தரம் கூடினவங்க நாயகம், எங்களுக்கு கிபிலாவா இருக்கலாம். நாயகத்தை விட தரம் கூடியவன் அந்த நாயகத்தை படைத்த அல்லாஹ், அவன் அவர்களுக்கு கிபிலாவாக இருக்கலாம். நாங்க நாயகத்துக்கு கிபிலாவா இருக்க முடியுமா? முடியாது. காரணம், நாங்க பதவியிலே குறைந்தவர்கள், பதவியிலே கூடியவருக்கு கிபிலாவாக இருக்க முடியாது. அதேபோல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதவியிலே கூடிய அல்லாஹ்வுக்கு கிபிலாவாக இருக்க முடியுமா? முடியாது. ஒருத்தர் முடியும் என்று சொன்னார். யாரா உண்டாகணும் பத்துவா, அது மழைந்த வேலை. உடனே பத்து வரக்கூடாது. என்ன கருத்து பார்க்கணும். அப்படி பத்துவ இருந்தால் இப்படி சொல்லக்கூடியவர்களுக்கு
அப்படி சொல்பவர்களுக்கு பத்வா எழுத வேண்டும் என்று இருந்தால் சுபான மௌலது துவா ஓடினார்களே ஆதிமுஷாக்கள் அத்தனை பேருக்குமே பத்வா எழுதணும். காரணம் என்ன? நான் ஆதிமுஷாக்களை தாக்குவதற்காக பேசவில்லை, பாதுகாக்களை உங்களுக்கு ஒழுங்குபடுத்துவதற்காக சொல்றேன். நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து இல்லாததல்ல, அல்லது எவ்வளவு ஆழமான தத்துவம் என்பதும் அல்ல. சாதாரணமாக எல்லா ஆரியங்களும் ஓடுற தத்துவம் அரபியில, அது தமிழ்ல சொல்றேன், இவ்வளவுதான். மொழிகளுக்கு பொறுப்புத்தான் எங்களுடைய தவிர கருத்துக்கு கருத்தா நாங்களா? கருத்துக்கு கருத்தா நாங்கள் அல்ல. கருத்தின் கருத்தா அல்லாஹ், ரசூல் தான், இமாம்கள் தான், அறிவியங்கள் தான். நாங்கள் அவர்கள் எழுதி வைத்திருக்கின்றதை அரபியில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, தமிழிலே சொல்கிறோம். இதை எதற்காக உங்கள் மத்தியிலே சொல்கிறேன்? இது சாதாரணமான கிதாபிலே எல்லாம் உள்ள செய்தி. எல்லா உலமாக்களும் எல்லா ஆரியங்களும் என்ன செய்கிறார்கள்? ஓரார்கள் அரபு மொழியிலே, அரபு மொழியிலே அல்லாவுக்கு நாயகம் கிபிலா இருந்தா குத்தமில்லை. தமிழ் மொழியில சொன்னாத்தான் குத்தம் என்று ஏறி இருக்கிறதா? இல்லையே, அப்படி ஒன்று இல்லை. எந்த மொழியில் சொன்னாலும் பொய் வைதான், எந்த மொழியிலே பேசினாலும் பொய் வைதான். அரபுல சொன்னா பொய்யாதா? தமிழ்ல சொன்னா மட்டும்தான பொய்? இல்லை. அதனால் உங்கள் மத்தியிலே எதை நான் சுட்டிக்காட்டுகிறேன் என்றால், இந்த கருத்தை நான் மட்டும் சொல்லவில்லை, இதை எதிர்க்கிறார்களே அவர்களும் அரபியாக சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதைத்தான் உங்கள் மத்தியிலே சொல்கிறேன். அப்படியானால் அவர்கள் எவ்வளவு மாபெரும் மகான்கள் புத்திசாலிகள் என்பதை நீங்கள் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். கைபிலத்தில் வாஜிதிவல் மௌஜூ இங்கே சொல்கிறார். இந்த துவாவிலே சுபான மோத துவாவுடைய சின்ன துவா எல்லா அறிஞரும் ஓடுறாங்க. ஓதா போறாங்களா யாராவது? கைபிலத்தில் வாஜிதிவல் மௌஜூ, வாஜிதாகிய அல்லாஹ்வுக்கும் மௌஜூதாகிய ஹல்கை நாயகம் மட்டுமல்ல, சகலவிதமான படைப்புகளுக்கும் எதிராக இருக்கின்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுகிறார்கள். எப்படி கிபிலாவா இருக்கிற எங்களுக்கு திபிலா நாயகம் ஒத்துக்கொள்வோம், சகல படைப்புகளுக்கும் திபிலா நாயகம் ஒத்துக்கொள்வோம். அல்லாஹ்வுக்கு எப்படி கிபிலாவாக இருக்க முடியும்? கிபிலா என்பது அவர் சொல்கிறார். அர்த்தம் என்ன? இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஹம்மது என்ற கண்ணாடியை தவஜ்ஜுஹ் செய்தான், முன்னோக்கினான். பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய, உலகம் என்று சொல்லக்கூடிய சுவர்க்கம், நரகம், சிராத்து, மீசான், தராசு எல்லாத்தையுமே அவைகள் அனைத்தையுமே வெளிப்படுத்துவதற்கு எந்த கண்ணாடியை முன்னோக்கினான்? முஹம்மது என்ற கண்ணாடியை முன்னோக்கினான். அல்லாஹ் முன்னோக்கினாரா இல்லையா? அதையினால் தான் முஹம்மது இல்லை என்றால் அல்லாஹ்வை தெரிந்து கொள்ள முடியாது. முஹம்மது இல்லை என்றால் பிரபஞ்சம் தோன்றி இருக்க முடியாது. பாட்டிலே சொல்றாங்க அல்லவா, அல்லாஹ்வை யாருக்கு தெரியும்? அந்த இறைவனை யாருக்கு தெரியும்? அந்த ரசூல் இல்லை என்றால், அந்த ரசூல் இல்லை என்றால் இறைவனை தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? அல்ல உலமாக்களுக்கு தெரியுமா? ரசூல் இல்லை என்றால், அந்த முஹம்மது இல்லை என்றால் அல்லாஹ்வை தெரிந்து கொள்ளவே முடியவே முடியாது. ஏன்? அந்த முஹம்மதை கிபிலாவாக முன்னோக்கி அந்த முஹம்மதில் நின்றுமே பிரபஞ்சத்தை தோற்றுவித்தார். கிபிலாவா போச்சா இல்லையா? கிபிலாவா போச்சு. அந்த அக்கரத்திலே இருந்து எங்களுக்கு சகல வஸ்துக்களையும் பெற்றுத் தருகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் யாரை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம்? கொடுக்கிறாளையா, பங்கு வைக்கிறாளையா? பங்கு வைக்கிறாள தான் பார்த்துட்டு இருக்கிறான். அந்த பணக்காரன் ஊட்ட மாட்டுதான். காசு பொட்டியை இவரிட கொடுத்து போட்டு அவன் ஊட்ட மாட்டுக்கான். காசு பொட்டியை வச்சு இருக்கிறான் எங்களுடைய காலம் இருக்கும். அவன் ஊட்ட மாட்டான் முதலாளி. அதே போல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வைப்பவர்களாக இருக்கிற காரணத்தினால் அவர்களை நாங்கள் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். சகலதுக்கும் அவர்களை முன்னோக்குகிறோம். எங்களுக்கு கிபிலாவாக அமைக்கிறார்களா இல்லையா?
அமைகிறார். அல்லாஹ்வுக்கு எந்த வகையிலே திருவிழாவாக அமைந்தார்கள்? இந்த படைப்புகளை வெளிப்படுத்துவதற்கு திருவிழாவாக அமைந்தார்கள். அந்த மகளிலே தஜல்லி ஆகித்தான் சகல பிரபஞ்சங்களாகவும் தஜல்லியாக வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே தபிலத்தில் வாஜிதி வல் மௌஜூத் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கும் திருவிழா, கல்கலுக்கும் திருவிழா. சரி, இதுதான் சரியான பேச்சு. இதுதான் ஒருங்கிணைந்த தௌஹீத். இதுதான் உண்மையான ஏகத்துவம், உண்மையான தௌஹீத். இதுதான் சரி சகோதரர்களே. அதுக்கு பின்னாலே என்ன சொல்கிறார்கள்? வசாஹிபி லிவாஹில் ஹம்தி வல் மகாமில் மஹ்மூத். லிவாஹில் ஹம்தி என்று சொல்லக்கூடிய புகழின் கொடி, வல் மகாமில் மஹ்மூத், மகாமி மஹ்மூத் என்ற புகழப்பட்ட தலத்திற்கும் அதிபதியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார். லிவாவுல் ஹம்த் என்றால் புகழுக்குரிய கொடி என்று அர்த்தம். அப்படியானால் ரசூலுல்லாஹ் ஒரு கொடியை பிடித்துக் கொண்டிருப்பார்கள். அதிலே லிவாவுல் ஹம்த் என்று எழுதப்பட்டிருக்கும் கியாம நாளையிலே. அந்த கொடியின் நிழலிலே இவங்களுடைய உம்மத்துக்கள் எல்லாம் நிற்பார்கள். லிவாவுல் ஹம்த் என்ற கொடி நிழலிலே எங்களை சேர்த்து வைப்பாயாக என்று துஆக்கள்ல கேட்கிறார்கள் பழைய காலத்து ஆலிம்கள். அப்படியானால் கியாம நாளையிலே நாயகம் கையிலே ஒரு கொடியை பிடித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த கொடியின் நிழலிலே சகல விதமான மக்களும் உம்மத்துக்கள் எல்லாம் நிற்பார்கள் என்ற அர்த்தமா? அல்லது லிவாவுல் ஹம்த் என்ற கொடிக்கு வேறு அர்த்தமா? அதற்கு இப்படியும் ஒரு அர்த்தத்தை வைத்துக் கொண்டாலும் யதார்த்தமான உண்மையான லிவாவுல் ஹம்த் என்பது இதுவல்ல. அது ஓரொன்று இருக்கிறது. அதை விளங்கப்படுத்துவதற்கு இப்பொழுது நேரமில்லை. மகாமே மஹ்மூத் என்றால் என்ன? புகழப்பட்ட இடம். கியாம நாளையில புகழப்பட்ட இடம் என்று ஒரு இடத்தை போர்ட் போட்டு மீளாது விழா நடைபெறும் என்று போர்ட் போடுறது போல புகழப்பட்ட இடம் ரெண்டு போர்ட் போட்டு அதோட மொத்தம் அதில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. பாங்கு துஆவிலையும் ஓதுறோம் அல்லவா? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆத்தி சய்யிதனா முஹம்மதனில் வஸீலா வல் ஃபதீலா வத் தரஜா அர்-ரஃபியா அல்-ஆலியத்த ஷரீஃபா வமாஹுஹு வபாதுஹு. இறைவா, அந்த முஹம்மதை நீ அனுப்பி வைப்பாயாக. மகாமன் மஹ்மூதன், மகாமே மஹ்மூதா, புகழப்பட்ட இடத்துக்கு அனுப்பி வைப்பாயாக என்றால் எங்களுடைய கற்பனை, ஆலிமு சாஸ்திரனுடைய கற்பனை எப்படி தெரியுமா? மைதானத்தில் ஒரு இடம், ஒரு ஸ்டேஜ் அமைக்கப்பட்டிருக்கும். அதில் நீ இது எந்த ஜருகத்தாள்ல எந்த தாள்ல எழுதியிருக்கின்றது நமக்கு சொல்ல தெரியாது. புகழப்பட்ட இடம் மகாமன் மஹ்மூதன் எழுதப்பட்டிருக்கும். அதுல ஒரு வேளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இருப்பார்கள். நாம வெளியே நின்று ரொம்ப சந்தோஷமாக அந்த நாயகத்தை பார்த்துக் கொண்டிருக்கலாம் என்பதே அர்த்தம். சரி, அப்படி வைத்துக் கொண்டாலும் அதுதான் அவருடைய அர்த்தம் என்பதல்ல. மகாமன் மஹ்மூதா எங்கே இருக்கிறது? எங்க சொல்லுங்க, நடத்த காட்டுங்களா? நெத்திய காட்டுகிறார் ஹாஜியார். சரி, நெத்தியோ தலையோ எதுவோ இங்கே இருக்கிறது மகாமன் மஹ்மூதா. வேறு அரசிலே இருக்கிறது, பாசிலே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த ஆழத்திலே இருக்கிறது. ஆழமுள்ள என்று சொல்லக்கூடிய எல்லா உலகத்தையும் சேர்த்திருக்கின்ற உலகம் இருக்கிறது. இந்த உலகம் அத்தற்காக அந்த கஜரோல் சரியோ கண்டவல் ஆழமுள்ள பரு இவராக கட்டுகிறார்கள். அத்தற்காக கஜரோல் சரி மனிதனே, 4 முழத்தில் உள்ள ஆளர்கள் 3.5 முழத்தில் உள்ள ஆள் என்று ஒன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? சின்ன ஆள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? ஒன்னிலே எப்படி கிடக்கிறது தெரியுமா? 20 முழத்து 20 யார் நீளம் உள்ள ஒரு பாம்பு என்ன செய்யுது? சின்ன பொட்டிக்குள்ள இன்னைக்கு திறந்து விட்ட உடனே ஓட வண்டியா இருக்கு. குழந்தை செய்கிற ஒட்டியை பார்த்த உடனே நாம சின்ன ஒட்டி தானே, சின்ன பாம்பா கொண்டு திறந்து காட்டுறான்ட்டு கிட்ட நிக்கிறார். துறந்தவுடன் அதை எடுத்து பிரிச்சு படத்தை எடுத்து தன்னுடைய உடலுடைய நீளத்தை காட்சியோட நாம என்ன செய்யறோம்? ஓடுறோம். இவ்வளவு பெரிய கொண்டு இந்த பெட்டிக்குள்ள இருந்தியா? ஒரு பாம்பு பெட்டிக்குள்ளே சுருண்டு கிடப்பதற்கு உபயோகிக்கின்ற சொல்லுத்தான் இன்பவா. இன்பவா என்றால் சுருண்டு கிடந்தது. அத்தசாமான் கஜரோன் சரீர் மனிதா,
நீ சின்னதால் 3.5 முழம் 4 முழம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? ஒதிக்க ஒன்னிலே இன்பவல் ஆழமுள்ள பரு ஆழமே அப்பர் என்று சொல்லக்கூடிய சகல உலகம் உனக்குள்ளே பெட்டிக்குள் பாம்பு சூழ்ந்து கிடப்பது போல் சூழ்ந்து கிடப்பது. எல்லா ஆழத்தையும் என்ன செய்யலாம்? இங்க இருந்துகிட்டு பார்க்க வேற எங்கேயும் போற எங்கேயும் பிள்ளைல டிக்கெட் எடுத்து போய் பார்க்கணும் அப்படி பார்க்கறதுக்கு ஆழம் ஒன்றும் இல்லை. இங்க இருக்கிறது எல்லா ஆழம். சுவர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, சுராத்த புத்தகையும் இருக்கிறது. அதையும் என்ன செஞ்சு கொள்ளலாம், பார்த்துக் கொள்ளலாம். மீதான் இருக்கிறது, அதையும் பார்த்துக் கொள்ளலாம். வெளிச்சம் இல்லாததுனால தெரியல, ஒன்றும் இல்லை. இருக்கு வெளிச்சம் வந்தால் தானே வீட்டுக்குள்ளே இருக்கின்ற பொருட்களை காண முடியும். இருளுக்குள்ள போய் நின்றால் ஒன்றும் தெரியாது, இருட்டா இருக்கிறான். என்னமே இருக்கா வீட்டுக்குள்ள ஒண்ணுமே தெரியல, தனி இருள். ரோட் சைடு அடிச்சுட்டான் அல்லது மேற்கூறிய போட்டுட்டான். ஆஹா, எவ்வளவு சாமான் மதம் இந்த வீட்டுக்குள்ள இருந்த எனக்கு தெரியலையே, எவ்வளவு சாமான் இருக்குது என்று அறிக்கையப்பட வேண்டிய நிலைமை அவருக்கு ஏற்படுகிறது. ஆகையினால் இங்கேதான் இருக்கிறது, வேறு எங்கும் போக தேவையில்லை. அது என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை இப்பொழுது எனக்கு விளங்கப்படுத்தவும் முடியாது, அதை எல்லாருக்கும் விளங்கப்படுத்தவும் முடியாது. எனவே ஞான வழியிலே போகின்ற நீங்கள் மெல்ல 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 நகர்ந்து நகர்ந்து சென்று அதனுடைய விவரங்கள் அனைத்தையும் தேடி கற்றுக்கொள்ளுங்கள். மலக்கூர் எப்படியான நாயகம் தெரியுமா? மலக்கூத்து மண்டலங்களின் மாடப்புறாவாக இருந்தார்கள். மலக்கூத்து மண்டலங்களிலே மாடப்புறாவாக இருந்தார்கள். மாட்டுக்கிட்டே அதுக்கு படிக்கலாம், படித்தான் தரு போட்டாதான் என்ன செய்யும், உரு உண்டாகும். மலக்கூத்து மண்டலங்களின் மாடப்புறாவாக மாணவி அவர்கள் இருந்தார்கள். அது என்ன மலக்கூத்து மண்டலம் சொல்லலாமா? இப்பொழுது சொல்ல முடியாது. ஒரு தாவூத் அவரத்தில் ஜபர்வுடைய தாவத்தின் மையாக இருந்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜபர்வுத்து மண்டலத்தின் ஜபர்வுத்து சமூகத்தின் மையாக நாயகம் இருந்தார்கள். அது என்ன ஜபர்வுத்து சமூகம்? இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பங்களை தாருங்கள் மத்தியிலே சொல்வோம். லாகூர் பள்ளிவாசல் பேசிமாகவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார். லாகூர் பள்ளிவாசலின் முதலில் ஆசிரியராக போராசிரியராக புரோக்தராக இருந்திருக்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஹ்பூபில் மலிக்கில் ஹய்யில் லதீ லா யனாமு வ லா யமூத், தூங்கவும் மரணிக்கவும் மாட்டானே அப்படியான காதலியின் காதலனாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். எப்படியான காதலன்? அந்த காதலி எப்படியானவள்? தூக்கமே அவளுக்கு வராது. அப்படியான காதலி ஒருவன் கிடைப்பதாக இருந்தால் எவ்வளவு பெரிய ஞாபகம். தூக்கவே மாட்டானே. இது 10 மணியோட படுத்து விட்டாரே, ஆனால் ஏதாவது செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் அந்த காதலி பேரின்பத்தை நோயக்கூடிய காதலி இருக்கிறாளே, அவளுக்கு 10 மணி 12 மணி 3 மணி என்பதில்லை. அவள் கோடான கோடி வருடம் ஒளித்திருப்பாள். யாருக்காக? காதலனுக்கு தன்னுடைய பேரவை காட்டி அவளோடு ஐக்கியப்பட்டு ஒன்றாக ஆசை கொண்டவளாக அவள் காத்திருப்பாள். அவள் மரணிப்பாளா? மரணிக்கும் ஒருவளை காதலியாக கொள்ளலாமா? அவள் செத்து போவதாலும் ஆயிற்றே, அவளை எப்படி காதலி என்று கொள்வது? காதலியானால் அவள் காதலெல்லாம் காதலியாக இருக்க வேண்டும். அப்படியான காதலியார் அல்லாஹ் என்ற காதலியை தவிர அல்லாஹ் என்ற அப்படியான ஒரு நிலை. இப்படியெல்லாம் மரணிக்கப்படுகின்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இன்று பேசுவதற்காக சில குறிப்புகளை நான் எடுத்து வந்தேன். அதாவது
லா இலாஹ இல்லல்லாஹ் என்றதை பற்றி பேசலாம் என்று ஒரு சில குறிப்புகளை எடுத்து வந்திருந்தேன். ஆனால் அந்த விவரம் இதுவரையும் உங்கள் மத்தியிலே நான் சொல்லவில்லை. ஆனால் புதிதாக இருக்கும் மக்கள் விளங்கிக் கொள்வார்களா இல்லையா என்ற ஒரு ஐயம் எனக்கு பேசுவதற்கு முன்னாலே ஏற்பட்ட பொழுது எடுத்து வந்த குறிப்புகளை வைத்துவிட்டுத்தான் மௌலிது கிதாபை நான் கையிலே எடுத்தேன். இன்ஷா அல்லாஹ் தஆலா பின்வரும் நாட்களிலே அவைகளை பற்றிய விவரங்களை சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தால் இன்ஷா அல்லாஹ் நான் சொல்வேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, நேற்றிரவும் உங்கள் மத்தியிலே முக்கியமான செய்தி ஒன்றை நான் சொல்லி வைத்தேன். இந்த வருடம் ஜும்மா பள்ளிவாயலை பெரிதாக அழகிய முறையில் கட்ட வேண்டும் என்பதற்காக பள்ளிவாயலுக்கு கூடுதலான பணம் தேவையுள்ளதாக இருப்பதால் பழமையாக நடந்து வந்தது போல் இந்த வருஷம் நார்சா வழங்குவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்யவில்லை. அதற்காக நார்சா வழங்குபவர்களிடமிருந்து பணத்தை பெற்று பள்ளிவாயலுக்காக நாங்கள் எடுக்கின்றோம். எனவே உங்களால் முடிந்த அளவு இந்த பள்ளிவாயலை கட்டி முடிப்பதற்கு உங்களால் முடிந்த உதவி உபகாரங்களை செய்வதுடன் இந்த 11 நாட்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை பாடிவிட்டு 12வது நாள் அந்த நாயகத்தின் மீது அவருடைய பெயரால் நாம் ஒரு கந்தூரி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆஜத்து வைத்திருக்கிறோம், ஒரு நீயத்து வைத்திருக்கிறோம். அந்த கந்தூரியில் உங்களுடைய பங்கும் சேர்ந்தால் அதில் நீங்களும் கலந்து கொண்டவர்களாவீர்கள். எந்த பங்கை சேர்த்தால் ஒரு சரம் போட்டாலும் சரி, ஒரு பிடி அரிசி போட்டாலும் சரி, அதில் கலந்து நாட்டா கொடுத்த அந்த கந்தூரியில் கலந்து கொண்ட மக்களாக நீங்கள் சேர முடியும். ஆகையினால் தாய்மார்கள் வராதவர்களுக்கும் செய்திகளை எத்தி வைத்து நண்பர்களும் 12ஆம் நாட்களுக்குள்ளாக, அதாவது இன்றிலிருந்து ஒரு சில நண்பர்கள், ஒரு சில சகோதரிகள் அரிசிகளை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அதே போன்று இன்றிலிருந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் மகரிப் தொழுகைக்கு பின்னால் உங்களால் முடிந்த உதவி உபகாரங்களை கந்தூரிக்காக செய்வீர்களே. ஆனால் 12ஆம் நாள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கந்தூரியை மிக சிறப்பாக நடத்தலாம் என கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.